சப்பாத்தி மாவை எப்பவும் போல் பிணையிற மாதிரி பிணைஞ்சிட்டு நல்லா எல்லா சைட்லையும் எடுத்து மாவை ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிணைஞ்ச மாவை அதில் முக்கி ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சிருங்க. அப்படியே அதை நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. ஸ்மைலி எல்லாம் போட்டு விளையாடக்கூடாது. இப்போ நம்ம நல்லா பெருசாக அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதில் எண்ணெய் நல்லா கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் படுற மாதிரி தேய்ச்சிருங்க. அப்புறம் அதில் மாவு அப்படியே தூவி நல்லா ப்ளீட் எடுத்து நல்லா இழுத்து ரவுண்ட் பண்ணி சுற்றுங்க. சுத்து உலக மகா சுத்தா இருக்கணும். அப்போதான் நம்ம செய்யற விஷயம் சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே தேய்ச்சிருங்க. ரொம்ப பெருசாக தேய்க்க வேண்டாங்க. எப்போவுமே நம்ம மைதா புரோட்டாலாம் செய்கிறோம்ல, இப்படி வீட் புரோட்டா செஞ்சு கொடுத்து பாருங்க. டேஸ்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ அப்படியே திருப்பிட்டு நம்ம கடையில் போடுற மாதிரி அப்படி இப்படின்னு 2 தட்டுங்க. சூப்பரான புரோட்டா ரெடி.